நேரடியான கேள்விகள், நேரடியான பதில்கள், அதுதான் நெஞ்சை எழு. நெஞ்சை எழு நிகழ்ச்சியினுடைய நோக்கமே பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன கேள்விகள் மூலமாக, எளிமையான கேள்விகள் மூலமாக மக்களை சென்றடைவது தான். இந்த நிகழ்ச்சியே ஒரு கேள்வியின் மூலமாக, ஒரு சின்ன கேள்வியின் மூலமாக, ஒரு எளிமையான கேள்வியின் மூலமாக ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நல்ல நாடு அப்படிங்கிறதுக்கான ஒரு அளவுகோல் என்ன? இது ஒரு நல்ல நாடுங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஸோ அதுக்கான ஒரு அளவுகோல் அப்படின்னு நீங்களாம் எதை நினைக்கிறீங்க? மக்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி ஆகணும், அண்டை நாளோட சுமூகமான உறவு இருக்கணும். ஒரு நல்ல நாட்டின் அளவுகோல் பாதுகாப்பு. ஒரு பாதுகாப்பான நாடு என்பது ஒரு நல்ல நாட்டின் அளவுகோல். பேச்சுரிமை வேணும் சார், அது ஒரு முக்கியமான விஷயம். மத சார்பற்ற நாடாக திகழ்வது அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். மத சார்பற்ற நாடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஏழை எளிய மக்களுக்கு எல்லா விதமான அடிப்படை உரிமைகளும் கிடைக்கணும். டாலரன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். டாலரன்ஸ் இருக்கணும். நான் ஒரு கருத்து ஒருத்தர் தெரிவிக்கிறாருன்னா ஒரு கருத்தை கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கான பொறுமை இருக்கணும். அதான் மக்கள்கிட்ட. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும். ஒரு நாடு எப்படி இருக்கணும், அதுக்குள்ளே என்னென்னலாம் தேவைப்படுது, இது நல்ல நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு இலக்கணங்கள் நம்ம படித்தது பார்த்த விஷயங்களை வச்சு இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இதுலேருந்து ஒரு 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 மிஸ்ஸான ஒரு விஷயம், ஒரு நாட்டுக்கு அமைதி இருந்துட்டாலே இது எல்லாமே வந்துடும், இது எல்லாமே இருந்தாலே அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதான் நேற்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நேற்று ட்வீட் பண்ண ஒரு விஷயம். இதை பற்றி தான் நேற்று ஒரு பெரிய பதட்டம், என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே ஒரு பதட்டம் ஏற்படுச்சு. நான் இந்த மணிக்குள்ளே நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி சொன்ன உடனே என்ன ஏற்பட்டுச்சு? இப்போ இந்த இதை பார்க்கும்போது எலெக்ஷனை நிறுத்தலாம், இல்லைன்னா அண்டை நாட்டு மேலே நம்ம படையெடுக்க போனால் நமக்கு பாகிஸ்தான் தொந்தரவு கொடுக்குன்னு ஒரு யுத்தம் அப்படின்ற ஒரு பதட்டம், அமைதியை குலைக்கக்கூடிய பதட்டம், பயம் வந்தது. அடுத்த ஒரு வெடிகுண்டு வெடிக்க போகுது, ஏதோ ஒன்று சொல்ல போகிறாங்க, அடுத்து இன்னும் ஒரு 4 நாளைக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜில் சாவடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நடக்க போகுது, ஏதோ ஒன்று பெருசாக வரப்போகுதுங்கிற பயம் இருந்துச்சு. பிரதமர் பேச போகிறாரு, அப்போ என்ன தோணுச்சு? தேர்தல் கமிஷன் கலைக்கு போடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். தம்பி நீங்கள் சொல்லுங்கள். பணம் அடுத்து சேஞ்ச் பண்ணுவாங்களோன்னு சொல்லி ஒரு பதட்டம். பணத்தை பற்றிய பதட்டம். ஓகே. வேற யாராவது? ரிசர்வ் வங்கியில் கையிருப்புன்னு ஒரு தொகை ஒன்று இருக்கும், அதை வழக்கமாக யாரும் தொடமாட்டாங்க. ரிசர்வ் வங்கியுடைய சட்டத்தில் பிரிவு 7ன்னு ஒன்று இருக்குது, அதை யார் இது வரைக்கும் பயன்படுத்தினதில்லை. அதை பயன்படுத்தியாச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும், பொதுத்துறை நிறுவனங்கிறது இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பிரிவு 7 அப்படிங்கிறத பயன்படுத்தப்படுறோம்னு சொல்லுவாருன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அதாவது ஒரு பிரதமர் பேச போகிறார் அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பதட்டம் பற்றுது. பொதுமக்கள் முழுக்க எல்லாருமே ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற ஒரு ஸோ அதுதான் இன்னைக்கு நம்முடைய தலைப்பு. இந்த அதாவது ஒரு நாடு அப்படின்னாலே அதில் பல பிரச்சனைகள் இருக்கும். ஒரு விவசாய பிரச்சனை இருக்கும், ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்கும், ஒரு வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் இருக்கும். இப்படி பிரச்சனைகள்ங்கிறது இந்த நாட்டுக்குள்ளே அங்கங்கே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி எப்போதுமே ஒரு நாட்டை ஒரு பதட்டத்திற்குள்ளேயே வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு அந்நிய நாடு தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிறது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தலாம், அதல்ல. இது இன்னொரு நாடு இந்த நாட்டுக்குள் ஏற்படுத்துகிற ஒரு பதட்டம் கிடையாது. நம்ம நாடு நம்ம நாட்டுக்குள்ளேயே ஏற்படுத்துகிற ஒரு பதட்டம். அதுதான் இன்றைக்கி இந்தியாவிற்குள்ளேயே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வுகள் தான் இன்றைக்கி மத்திய அரசினுடைய நிகழ்வுகளாக நம்ம தொடர்ந்து நம்ம மக்களை பதட்டத்திலேயே வச்சுருக்கோம். இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வையும் ஒரு தெளிவையும் தேடுவது தான் இன்றைய நெஞ்சேடு நிகழ்வினுடைய நோக்கம். இந்த நிகழ்விற்கு பங்கு பெறுவதற்கு 3 முக்கிய விருந்தினர்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க. இளங்கோ கல்லானை, ஒரு அகடமிக் பேக்ரவுண்ட் கொண்ட ஒரு அற்புதமான மனிதர், ஆங்கில இலக்கியம் கொண்ட ஒரு அறிஞர், ஒரு விவசாயி, மிக முக்கியமாக சொல்லணும்னா ஒரு விவசாயி. முத்துகிருஷ்ணன், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர், அரசியல் கட்டுரையாளர். அதேமாதிரி சார் ஒரு டாக்டர் பூவண்ணன், ஒரு நல்ல அறிஞர், மட்டுமில்லாமல் ஒரு ஒப்பீனியன் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். சமீபத்தில் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கவனிக்கப்படுகின்றன. சமீபத்தில் எந்த விதமான பதட்டத்தை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க? ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் ஏகப்பட்ட குளறுபடிகள், ஒரு வியாபாரியான நிறைய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் ஒரு நல்ல ஒரு படித்தவர். இப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த ஒரு பதட்டம் ஏற்படுச்சு? சட்டம் தெளிவாக இல்லை சார். ஏன்னா ஜிஎஸ்டியோட இதே கிட்டத்தட்ட 7-8 வால்யூம் போது, ஒவ்வொன்றும் 2500-3000 பக்கம். ஏதோ ஒரு பக்கத்தில் எக்ஸம்டட்னு இருக்கிறது, இன்னொரு வால்யூம் தொகுப்பில் சஃபர்டுன்னு வரும், தட் இஸ் நாட் எக்ஸம்டட்னு வரும். அதில் எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு பயமுறுத்துது சார்? அதாவது பெனால்ட்டி. படித்த மனிதரான உங்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தையும் ஒரு பயமுறுத்துதலையும் இது ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வியாபாரியாக அப்படின்னா, இன்னும் படிக்காத வியாபாரிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பதட்டத்தை இந்த விஷயம் நிறைய ஏற்படுத்தியிருக்கு.
நிறைய ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் வந்து பெனால்ட்டி சார்ஜ் பண்ணாததால் யாருக்கும் தெரியல. ஆனால் எந்த நேரத்துலையும் அது அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து வரேன். நீங்கள் சொன்ன அந்த படிக்காத தொழில் முனைவோர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட பிரதிநிதியாகவே நான் பேசுகிறேன். இவங்க பேசுகிற அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, குடிசை தொழில் அப்படின்னு ஒரு நம்ம லேபிளில் போட்டு விற்பாங்கல்ல, அந்த மாதிரி பிராண்டே போச்சு. குடிசை தொழில்னு போட்டு பிராண்டு கிரியேட் பண்ண எல்லாருமே அவனோட பிராண்டை இழந்துட்டு நிற்கிறான். ஆஸ் எ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக என்னென்னா லீவ் கிடையாது சொல்லிட்டாங்க. பொங்கலுக்கு படிச்சிட்டீங்க? காலேஜ் ஸ்டூடெண்ட் நான். ஓகே. ஓகே, பொங்கல் வந்து தமிழ் திருநாள், அதை கொண்டாடணும் அப்படின்றது கூட லீவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு லீவ் இல்லைன்னு சொன்னது நிஜமாலுமே ஒரு உண்மையான ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. சுலபத்தில் தேச துரோகி பட்டம் வாங்கிடணும்னு எனக்கு பயமாக இருந்துச்சுங்க. எதனால்? ஏன்னா நான் வந்து ஒரு பத்திரிகையாளர். சமூகத்தில் இருக்கிற விஷயங்களை பற்றி நான் சமூக ஊடகங்கள் எழுதுகிறேன். ரொம்ப சுலபத்தில் வந்து நம்ம தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆன்டி நேஷனல் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்த ஒரு பதட்டத்தை, அதாவது உண்மைகளை எழுதினாலே அல்லது வந்து கேள்விகள் கேட்டாலே இவர் வந்து ஒரு ஆன்டி இண்டியன் அப்படின்ற ஒரு முத்திரை இங்கே குத்தப்படுவதற்கு அந்த செஞ்சு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. 20 மணி நேரம் வாய்ப்பு உண்டு. ஓகே, அது பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே என்னுடைய பல்கலைக்கழகத்தோட பேரை சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இது ஜேஎன்யூவில் நான் படிக்கிறேன். அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய யூனிவர்சிட்டியே வந்துட்டு ஆன்டி நேஷனல் பேர் வாங்கின யூனிவர்சிட்டி. நீங்கள் என்ன நடந்தது அதில்? இல்லை, 2016 February 9 ஒரு கல்ச்சுரல் ஈவினிங் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க. அந்த கல்ச்சுரல் ஈவினிங் அப்போ இது வந்து வழக்கமாகவே ஜேஎன்யூவில் எப்போதுமே நடக்கிற விஷயம். அதில் வந்துட்டு ஏபிவிபி பிஜேபியினுடைய மாணவர் இது வந்துட்டு அங்கே அமைப்பு வந்து கோஷம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு எதிராக கோஷம் போட்டுச்சு, இவங்களும் எதிராக கோஷம் போட்டாங்க. வழக்கமாக இந்த கோஷங்கள் வந்து நடக்கும். ஆமாம், இவங்க கோஷம் போடுவாங்க, இவங்க கோஷம் போடுவாங்க, அடுத்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் அன்னைக்கு ரொம்ப அதிகமாக போச்சு. அடிப்பாங்களோங்கிற பதட்டம் வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அந்த நேரம் திடீர்னு பார்த்தா மீடியா உள்ளே வந்துருந்துச்சு. மீடியா உள்ளே வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லா சேனல்லையும் பிரைம் டிபேட் வைக்கிறாங்க. பார்த்தா அங்கே போடாத கோஷங்கள் எல்லாம் வந்துட்டு மீடியாவில் இருக்குது. பாகிஸ்தான் ஜிந்தாபாத் இதெல்லாம் வந்து மீடியாவில் வருது. ஜேஎன்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வந்து டப்பிங்குங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஃபாரினிக்ஸ் இது ரிப்போர்ட்டுக்கு போய் வீடியோவை வந்துட்டு கோர்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் இது டாக்டர்ட் வீடியோன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மீடியாவில் முழுக்க இங்கே வந்துட்டு இது பாகிஸ்தான்களுக்கானது, இங்கே வந்து டெரரிஸ்ட் படிக்கிறாங்க, ஆன்டி நேஷனல்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த நார்த் இந்தியா முழுக்க, சவுத் இந்தியாவில் பெரிய அளவில் இல்லை, தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது வந்து இதாகலை, ஆனால் நார்த் இந்தியா முழுக்க இந்த முத்திரை வந்து ஜேஎன்யூ மேலே குத்தப்பட்டுச்சு. அதனால் நீங்கள் வந்து என்னென்னா, நான் இந்த இது நடந்து ஒரு 2-3 நாள் கழித்து வந்துட்டு ஜேஎன்யூ போகிறேன். வெளியே போயிட்டு ஜேஎன்யூ ரிட்டர்ன் போகிறேன். அங்கே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்து ஆட்டோ எடுக்கிறேன். பையா ஜேஎன்யூ ஜாவோ அப்படிங்கிறேன். உடனே வருது, பாகிஸ்தானுக்கே அப்படிங்கிறேன். அந்த நிமிஷம் வந்து என்னால் இன்ன வரைக்கும் அதை உணர முடியுது. அந்த பயம் வந்துட்டு என்னை விட்டு போகவே இல்லை. உடனே நீ என்ன அங்கே தான் படிக்கிறியா அப்படின்னா, இல்லை நான் அங்கே படிக்கலை, நாங்கள் ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஏன்னா என்ன நடக்கும்ங்கிறது எங்களுக்கே தெரியலை அப்படிங்கிறப்ப அது ஒரு ஹெல்த்தியான கேம்பஸ் அது. ஆமாம். ஆனால் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு அது பாதிக்கப்பட்டது அதுக்கப்புறம்? அதாவது நான் 2014 ஜேஎன்யூவில் இருக்கேன். நீங்கள் ஜேஎன்யூக்குள்ளே வந்துட்டு சும்மா நீங்கள் ஒன்றுமே இல்லை, உள்ளே போய் போஸ்டர்ஸ் பார்த்தீங்க, ஒரு டெய்லி வந்துட்டு டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிபேட் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும், உலகத்தை பற்றின எல்லா விதமான இதுவும் இருக்கும். இன்றைக்கி அது எதுவுமே இல்லை. தொடர்ச்சியாக இதே மாதிரியான அடக்குமுறைகளால் ஜேஎன்யூக்குள்ள தொடர்ச்சியாக ஒரு பிஜேபி சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு விசியை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனலாகவே அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். நாங்கள் எதுக்குன்னா ரொம்ப பயந்தோம் அப்படின்னா, கேட்டை பூட்டிட்டாங்க. கேட்டை பூட்டிட்டு ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது, ஏதாவது ஒரு போராட்டம்னா இங்கே நடக்கிற மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு 10 பேர் கூடி நின்று அங்கே பேசியிருப்போம், இந்த இதுக்காண்டி கண்டனம் தெரிவிக்கிறோன்னு. திடீர்னு பார்த்தா எல்லா செக்யூரிட்டியும் வந்து நிற்பாங்க, போலீஸ்காரன் வந்து நிற்பாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? கேம்பஸுக்குள்ளே திடீர்னு ஒரு போலீஸ், ஒரு 10 போலீஸ் வந்து நிற்கிது, இல்லை போலீஸ் வேன் வந்து நிற்கிதுன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன நீங்கள் பேச முடியும் இந்த மக்கள்கிட்ட? இந்த அட்மின் கிட்ட நீங்கள் என்ன பேச முடியும்? ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லை, ஒரு பையன் காணாமல் போயிட்டான். நைட்டு வந்துட்டு அவனை ஏபிவிபி பசங்க அடித்தாங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அவனை மற்ற பசங்கள்லாம் சேர்ந்து ரெஸ்கியூ பண்ணி ரூமில் வச்சுருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நீங்கள் வந்து என்னை கூட்டு போயிருங்கங்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வர்றாங்க. காலையில் 11:30 மணிக்கு நான் இறங்கிட்டேன், ஆட்டோவை பிடிச்சி உன் காலேஜுக்கு தான் வந்துட்டுருக்கேன்னு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்லும்போது எடுத்து பேசின பையன் 12 மணிக்கிட்டக்க அவங்க அம்மா வந்தப்போ ரூமில் இல்லை. அந்த பையன் எங்கே போனான்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதாவது ஜேஎன்யூ கேம்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு கேம்பஸ். அது நிறைய ஒரு அரசியல் விவாதங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பெரிய மனிதர்களை உருவாக்கிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். அங்கேயே இவ்வளவு அடக்குமுறை அப்படிங்கும்போது, ஸோ இளங்கோ கல்லானை சார், இந்த நிகழ்வை
இந்த ஒரு கேம்பஸ் மட்டும்தான் இப்படி நடந்துதான் இந்த அடக்குமுறை? அவங்க வந்து உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் சொல்கிறாங்க. இன்னைக்கு பிஹெச்டியோட டாப்பிக்கே வந்து என்ன பண்ணணுன்ற டிக்டேஷன் முதல் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. கேரளாவில் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க, என் டாப்பிக்கை வந்து தேவ் ஆஸ்க் மீ டு சேஞ்ச் த டாபிக் இஸ் ஆன்டி நேஷனல். தலைப்பே மாற்றுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இப்போ இது வந்துட்டு இருக்கு. இந்த சீரழிவை நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். பள்ளி கல்வியை பற்றி ஒரு கொள்கை ஒரு 45 பக்கம் 46 பக்கத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்தோன்னா நான் ரொம்ப பதறிட்டேன். அரசு ஆமாம், மத்திய அரசு வந்து கொள்கை வகுக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5ஆவதுக்கு அப்புறம் வந்து நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் ஒரு செக்ஷன்லையும், மீடியமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு செக்ஷன்லையும், மோசமாக படிக்கிறவங்கள ஒரு செக்ஷன்லையும் வைக்க போகிறோம். அப்படி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் செக்ரிகேஷன். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மோசமாக படிக்கிற பசங்கன்னு சொல்லக்கூடிய பசங்களுக்கு அவங்களுக்கு மோசமாக படிக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியாது. பாவம், பள்ளிக்கு வர பையன் மாணவன். ஆமாம், ஏன் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? சமமாக ஒரு இடத்துல ஒரு சோஷியல் லைஃப் வேணும் தான் அவன் படிக்கிறோம். அப்போ வந்து அந்த பையன்ட்ட வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ ஃப்ரிட்ஜ் மெக்கானிக்கு இந்த மாதிரி லோவர் எண்ட் ஜாப்ஸ்க்கு நீ படிக்க போகிற அப்படிங்கிறது ஏற்கனவே மைண்டுக்குள்ள உள்ள பூத்துறது. இதுக்கு மேலே வரக்கூடாது. நீ ஒரு டெக்னிக்கல் ஜாபுக்குள்ளே போகிற, நீ வந்து மேத்ஸில் நீ வந்து யூ கேன் கோ டு யூனிவர்சிட்டி. ஸோ நீ 10ஆவதுக்கு அப்புறம் நீ வந்து டூல்ஸ் எடுத்து வேலை பார்க்க போகிற, நீ வாஷர்மேன் ஆக போகிற அப்படிங்கிற விஷயத்தை வந்து கல்விக்குள்ளே வைக்கிறாங்கன்றதை வந்து நீங்கள் ஆப்வியஸாக அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து அந்த நேரத்தில் இந்த உயர்கல்வி நிலையத்திலாச்சும் இந்த இவங்களால எதிர்த்து ஒரு நாள் 2 நாள் சண்டை போராட முடியும். ஸ்கூல் பையனால அதுவும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிற்பாடு பல கல்வி நிறுவனங்களுக்கு போய் பேச போயிருக்கேன். போய் பேச போனோம்னா ஒரு 4 இந்துத்துவ பேச்சாளர்கள் வந்திருப்பாங்க. நம்ம ஒரு 5ஆவதா ஒரு ஆட்மேன் அவுட் ஆஃப் த சீனாக தான் இருப்போம். அவங்க மைக் எடுத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா மோடி பஜனை பாடி முடிப்பாங்க. நம்ம எந்திரிச்சு நம்ம ஏதாச்சும் ஒன்று பேச ஆரம்பிச்சோன்னா அவங்க பூபு பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சு ஆனாலும் ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது, நம்ம பேசல, ஜனங்க எந்திரிச்சு நின்று கேட்குறாங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. ஏன்னா அவ்வளவு அடக்குமுறையை நீங்கள் பேச்சாலையும் கருத்தாலையும் வந்து கல்வித்துறையில், குறிப்பாக கல்வித்துறையில் தான் அவங்க செலுத்திட்டே இருக்காங்க. இது நீங்கள் ஆரம்ப கல்வியிலேருந்து உயர்கல்வி வரைக்கும் தொடர்ந்து நடக்குது. இவர் சொன்ன இந்த சினாரியோ வந்து எனக்கு என்ன, நான் ஜேஎன்யூ கேம்பஸ் விசிட் பண்ணியிருக்கேன். I've seen people. அந்த கல்ச்சரை வந்து அவங்க ஏன் டார்கெட் பண்ணுறாங்க? அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்கக்கூடிய கேம்பஸஸே இந்த லிபரல் கேம்பஸஸ் தான். இது வந்து லிட்ரேச்சராக இருக்கும் வரைக்கும் இந்த பாசிசம் வெற்றி பெற முடியாதுன்ற அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. அதான் சிபி சார், இன்னொரு கேள்வி வருது எனக்கு. உங்கள் ஜேஎன்யூவில் எந்த துறையை அவங்க குறி வச்சு தாக்குனாங்க அல்லது முடக்கினாங்க? குறிப்பாக வந்து சோசியல் சயின்ஸ். அந்த ஸ்கூலையே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் டார்ச்சர் பண்ணாங்க. ஜேஎன்யூக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்னென்னா டிப்ரிவேஷன் பாயிண்ட்டுங்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம். அந்த டிப்ரிவேஷன் பாயிண்ட் வந்து என்னென்னா 2 விஷயம். ஒன்று ஜெண்டர் அடிப்படையில். அதில் வந்துட்டு என்ன, எந்த ஒரு விமன் கேண்டிடேட் அப்ளை பண்ணாலுமே அவங்களுக்கு 5 மார்க் உண்டு. இன்னொன்று வந்து என்னென்னா ரீஜியன் வைஸாக வந்துட்டு டிப்ரிவேஷன் பாயிண்ட் உண்டு. என்னென்னா இப்போ வந்துட்டு சென்னையிலேருந்து எக்ஸாம் எழுதுறவனுக்கும் தருமபுரியில், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்கள், தருமபுரியில் எழுதுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவனுக்கு இருக்கிற எக்ஸ்போசர் அவனுக்கு கிடச்சிருக்காது. அப்போ அதே மாதிரி வந்து இந்தியா முழுக்க ரீஜியன் வைஸாக வந்துட்டு பிரித்து அந்த பசங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா உண்டு. இந்த டிப்ரிவேஷன் பாயிண்ட் தான் ஏன்னா இருக்கிற ரிமோட் பிளேசஸில் உள்ளவனையும் இந்தியாவினுடைய மிக முக்கியமான பல்கலைக்கழகத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறதா இதோடைய திட்டமே. இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணது வந்துட்டு சோசியல் சயின்ஸ் ஸ்கூல் தான். இன்னைக்கு இந்த டிப்ரிவேஷன் பாயிண்ட்லாம் இல்லை. எந்த அடிப்படையில் அதை எடுக்கிறாங்க? சார் சொன்ன தான் குவாலிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் குவாலிட்டிக்கு எதிரானதுங்கிறாங்க, தரத்துக்கு எதிரானது. இந்த தரம் என்னங்கிறது, இந்த தரத்தை குறித்து நிறைய விவாதங்கள் நடத்துனது தான் ஜேஎன்யூ. எது தரம்ங்கிறதா, நீ இன்க்ளூசிவாக இருக்க போறியா அப்படிங்கிறத, இன்க்ளூசிவ் கேம்பஸை கிரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு தேவை. அதை குறித்த டிபேட்ஸை உருவாக்குனதும் அந்த இன்க்ளூசிட்டியை பேசின இடத்துல வந்துட்டு இன்றைக்கி வந்து எல்லாமே மெரிட் பேஸ்டாக வந்து மாற்றி அந்த அடிப்படையில் தான் இதை வந்துட்டு டிப்ரிவேஷன் பாயிண்ட்லாம் நிப்பாட்டினாங்க. இதோட ரொம்ப மோசம் வந்து என்னென்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் எதுக்கெல்லாமோ போராடணும், இப்போ எங்கள் லைப்ரரியில் புக்கு வாங்குங்கன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். கிட்டத்தட்ட மாணவன் போராடுற ஒரு முதல் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் 80% ஃபண்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க லைப்ரரிக்கு. லைப்ரரியிலே நீ இது பண்ணுறான்னா உன்னை என்ன சொல்கிறது? இந்த சமூக அறிவியலை வந்து அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அவங்களுடைய அஜெண்டாக்கு நேர் எதிரானதாக இருக்குது. அவங்க சமூக அறிவியலை துளியும் சமூகத்தை மதிக்கல. அவங்க இந்த இப்போ நீங்கள் இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது கேட்டீங்க, எல்லாரும் மனசுலையும் இருந்த ஒரு விஷயம், ஒரு சமத்துவம் வேணும். அது மருத்துவமனையாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், சமத்துவத்தை நோக்கிய ஒரு மனநிலை இங்கே இருக்குது. ஆனால் அதற்கு நேர் எதிர் மனநிலையில் இன்றைய ஆட்சியாளர்கள் இருக்காங்க. சமத்துவம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க மத்திய அரசு? ஏன் பயப்படுறாங்க? அவர்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே
குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டி தான் வேணும். எல்லா இடங்கள்லையுமே அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் தேவையில்லை. அவங்க ஒரு குறிப்பிட்ட சாரார் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும்னு நினைக்கிறாங்க. அவங்க மெரிட் என்று சொல்வது உண்மையான மெரிட் அல்ல. எதை பற்றியும் பேசாதீங்க, எதை பற்றியும் விவாதிக்காதீங்க. எதை பற்றியும் விவாதிக்காதீங்க அர்த்தம் உங்களுக்கு விவாதிப்பதற்கான தகுதி இல்லைன்றதை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் திரும்பி திரும்பி. நமக்கு பர்சனலாக நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தின ஒரு பதட்டத்தை என்ன, இடஒதுக்கீடே கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு ஒரு பதட்டம் கூட வந்துச்சு. அதுதான். ஏன்னா திடீர்னு ஒன்னொன்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அது மாதிரி திடீர்னு அவர் இதே சொல்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பதட்டம் ஏற்படுச்சு. கண்டிப்பா. என்னுடைய பதட்டம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்த ஒரு பதட்டங்க. புதுசாக போடுற அந்த சாகர் மாலா, பாரத் மாலா திட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஃபண்டிங் எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஒரு கம்பெனிலேருந்து வருது. ஜைகான்னு சொல்லிட்டு ஜப்பானிய சர்வதேச கூட்டுறவு ஒரே ஒரு கம்பெனி தான் கொடுத்துட்டே இருக்காங்க. எப்படி ஒரு நாட்டை மட்டும் சார்ந்திருக்கிறது நமக்கு ஆபத்தோ, அதே மாதிரி ஒரு கம்பெனி மட்டும் ஒரு ஸ்டேட்டோ அல்லது ஒரு நாடோ சார்ந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்குமான சாலை ஒன்று போடுறாங்க. அது எதுக்குன்னா எண்ணூர்காரங்களும் மகாபலிபுரத்துக்காரங்களும் சென்னைக்கு வர்றதுக்கான சாலையாக, மக்களுக்கான திட்டம் கிடையாது. அது வந்து கண்டெய்னர்ஸ் போகிறதுக்கான ரோடு தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்து எல்என்டிக்கு சொந்தமான ஒரு துறைமுகம். அது 1000 கோடி ரூபாய் பரிமாற்றத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அடானி குரூப் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் கருத்து கேட்பு கூட்டம் நடக்குது. மிக விரைவாக அதுக்கான வேலைகள் நடக்குது. அதே மாதிரி இந்த 8 வழி சாலைக்கான அந்த ப்ரப்போசல் கொடுத்த 6 நாட்களில் ஒரு ப்ரப்போசல் அப்படிங்கிறது எவ்வளோ பக்கம் இருக்குன்னு நமக்கே தெரியும். உடனடியாக வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஆக இந்த பொருளாதார இறையாண்மை அப்படிங்கிறது டோட்டலாக காலி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை ஏற்படும். ஆமாம் பூவரன் சார், இந்த சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி, இது எந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை இன்னைக்கு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கிருக்கு? இந்த அரசு பதட்டத்தை உருவாக்காத துறையே கிடையாது. ஒரு சமூக நலத்திட்டங்கள், சமூக நீதி, மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் நாம் அணுக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நீதித்துறை. நீதித்துறையே நம்ம வரலாற்றிலேயே 1947 இந்த அரசு அளவுக்கு பதட்டத்துக்கு ஆக்கின எந்த அரசுமே வர முடியாது. எல்லா துறையுமே இந்த அரசு வந்துட்டு ஒரு நம்பிக்கையின்மையை உருவாக்கிடுச்சு மக்கள்கிட்ட. பதட்டம், நீதித்துறையிலே பதட்டம் தான் நம்ம எங்கே போய் இது பண்ண முடியும்? நீட் கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பு தான் கொடுத்துச்சு, கட்டாய நீட்டு செல்லாது, அதுதான் தீர்ப்பு. அல்தமாஸ் கபீர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து அவர் தலைமையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு. அந்த தீர்ப்பு அவர் ஓய்வு பெற்றுறாரு. அதுக்கப்புறம் இந்த அரசு பதவிக்கு வருது. அதில் அந்த பெஞ்சில் அதற்கு எதிர்ப்ப தீர்ப்பு கொடுத்தவர்கிட்டே இந்த தீர்ப்பு மறுபடியும் போகுது. அவர் அப்படியே அதை திருப்பி வாங்குறாரு டெக்னிக்கல். உடனே இந்த அரசு அதை கட்டாயமாக்குது எல்லார் மேலேயும். அதாவது எவ்வளோ ஒரு நீதித்துறை, இப்போ சமூக நீதியை அழிக்கிறதுக்கான இதுதான் அது. மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழ்நாட்டில் 122 இடம் இருந்தது. நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது கைம்பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது, கலப்பு திருமணம் செய்தவங்களுக்கு இடஒதுக்கீடு இருந்தது. இது எல்லாத்தையும் நீதிமன்றங்கள் தான் அடிச்சது. பட் மேலே மேலே போராடி சிலதை வாங்குகிறோம், சிலது வாங்காமல் இருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் என் கூட படித்தாங்க, அவங்க திருமணம் செய்து கொண்டார்கள், நல்ல சிறந்த மருத்துவர்களாக விளங்குறாங்க. எல்லாம் நீட்டு வந்தப்புறம் 122 இடங்களில் 5 இடம் தான் ரொம்பிச்சு, மீதி 117 இடம் வீணாக போகுது. இந்த ஒரே ஒரு இது இருந்தால் ஒரு பொதுநல சிந்தனை உள்ள யாருமே அதுக்கப்புறம் நீட்டை தொடக்கூட மாட்டாங்க. தமிழக அரசு வந்துட்டு நுழைவுத் தேர்வை எடுத்துட்ட அப்புறம் பெண்களின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% தாண்டிட்டாங்க. மருத்துவக் கல்லூரிகள் எல்லாம், பொறியியல் கல்லூரிகள்லையும் 40. இப்போ கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எதுக்கு ஐஐடி இருக்குது. இங்கே +2 மதிப்பு அடிப்படையில் கிண்டி பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் எடுக்கிறாங்க. 40% மேலே மாணவிகள் இருக்காங்க. எதற்கு 8% கூட கிடையாது. அதே ஐஐடியில் 8, ஏன்னா அங்கே வந்து கோச்சிங் இருந்தால் தான் ஒரு 6ஆவதுலேருந்தோ 9ஆவதுலேருந்தோ ஒரு 10 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் போகிறவங்க மட்டும்தான் சேர முடியும். யாரும் பெண் குழந்தையை அப்படி அனுப்பி படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு எளிமையான ஒரு கேள்வி ஒன்று சொல்கிறேன், அது ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒரு பதட்டத்தில் இருக்குது? மக்களை பதட்டத்தில் வைக்கும்போது அன்றாட பிரச்சனையை வந்து அவங்க வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. இந்த அடிப்படை பிரச்சனைகளை மறைக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? நாங்கள் விவசாயத்துறையை பொறுத்தவரை நான் அந்த கடந்த 5 வருஷத்தில் ஒன்று சொல்ல முடியனால வந்து கத்திரிக்காய் வந்து 20 ரூபாய்க்கு மேலே போகவே இல்லை, எக்ஸப்ட் பொங்கல் அண்ட் தீபாவளி அன்னைக்கு மட்டும். வெங்காயம் வந்து நேற்று வந்து ஒரு வண்டியில் வச்சு வித்துட்ருக்காங்க. வெங்காயத்தோட விதை விலைக்கு கூட அவனுக்கு விவசாயி கிடைக்காது. விதை வாங்கினா பாருங்க, அந்த 10 ரூபாய்க்கு 1 கிலோ வெங்காயம், 100 ரூபாய்க்கு 10 கிலோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த விவசாயி வந்து அது அவன் ஒரு பெரிய வேனை பிடிச்சி கொண்டு வந்து அதை விற்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கான், நடுத்தரில் நின்றுட்டு இருக்கான். அவனும் ஏதாவது முயற்சி பண்ணி ஏதாவது பண்ணணும்னு தான் நின்றுட்டு இருக்கான். இந்த பதட்டங்கள்லாம் வந்து யதார்த்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படின்னா வந்து மீடியா மூலமாக, அதாவது ஹிட்லர் எப்படி ரேடியோ யூஸ் பண்ணாரோ அதே சிமிலராக இவர் ஒரு ரேடியோ யூஸ் பண்ணுறாரு, மன் கி பாத் அப்படின்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சிறு குறு வணிக நிறுவனங்கள்காரங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா ஒரு 500 மொபைல் கடை ஆரம்பித்தாங்க மதுரையில். மொபைல் கடைன்றது வந்து ஒரு நார்மல் ஆரம்பித்தாங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து 450 மொபைல் கடை மூடிட்டாங்க. ஆனால் ஒரு தொழில்னு ஒருத்தன் வந்து நம்பி முதலீடை போட்டு ஆரம்பிக்கிறான்,
அவனால் நிற்க முடியல. இப்போ நீங்கள் யதார்த்தம் என்னென்னா விவசாயிகள், சிறு குறு தொழில்கள், மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஆனால் யாரோ சம்மந்தமே இல்லாத ஆள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஆட்சியை பற்றி. அதாவது மக்கள் அல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது என்டர்டெயின்மெண்ட், ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற மாதிரி, அவனுக்கு ஒரு கார்ட்டூன் ரிலீஸ் ஆனால் சின்ன பசங்கள்லாம் கொண்டாடுவானுங்க இல்லையா? அதனால் மோடி என்ன பேசினாலும் கொண்டாடக்கூடியவன் எல்லாருமே ஒரு கார்ட்டூன் பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கான். இவர் ஒரு கார்ட்டூன் ஹீரோ, மோடி வந்து ஒரு கார்ட்டூன் ஹீரோ. அப்படி ஒரு நிலை எப்படி வருது அப்படின்னா, அடிப்படையில் கிளாஷஸ் நிறைய இருக்குது, சோஷியல் கிளாஸஸ் நிறைய இருக்குது. நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ரைட்ஸை பூரா பிடிங்கியாச்சு. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே பிடிங்கியாச்சு, அது வேறு விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரைட்ஸை பிடுங்கிறத விடுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டே பிடிங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்மளை மாதிரி ஒரு ரெசிஸ்டிங் ஸ்டேட், அதாவது சோஷியல் ஜஸ்டிஸ் மூலமாக ஒரு இலக்கை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து இந்த டைவர்ஷனை வந்து நம்மளால தாங்கவே முடியல. அதனால தான் தமிழ்நாடு, கேரளா மாதிரி ஸ்டேட்டில் ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு நார்த் இந்தியாவில் நீங்கள் இன்னும் ஒரு இந்துஸ்தான், பாகிஸ்தான் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா இது தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்காகத்தான் இவங்க வந்து தொடர்ந்து இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபேண்டசி வேர்ல்டு வந்து ரியாலிட்டியில் வாழக்கூடிய நமக்கு பதட்டமாக இருக்குது. குரூவலான மைண்ட் உள்ள ஒரு ஃபேண்டசியும் ரொம்ப யதார்த்தமாக வாழக்கூடிய நம்மளும் ஒரு 2 பாகமாக பிரிந்து கிடக்கிறோம். கரெக்ட். அந்த இடத்துல தான் இவங்க வந்து இந்த பதட்டத்தை வந்து அழகாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சார் வந்து மதுரையை பற்றி சொல்கிறார், ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இது மாதிரியான ஏதாவது ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஸோ அப்படி நீங்கள் வந்து பர்சனலாக என்ன ஒரு அச்சுறுத்தலை இந்த மத்திய அரசிலிருந்து சொல்லும்போது நமக்கு மேலே என்ன முதிரை வந்துருன்னு பயப்படுறீங்க? முஸ்லீமாக இருக்கிறது பெரிய பதட்டம் தான். எதுக்காலும் பாகிஸ்தான் போக சொல்கிறாங்க. ஓ, ஸோ இதனெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் அந்த மறைமுகமான அந்த வார்த்தை இருக்குது. முத்துகிருஷ்ணன் சார், இப்போ இந்த மாதிரி சிறுபான்மையரை எந்த விதத்தில் இந்த அரசு பதட்டப்படுத்திக்கிட்டே இருக்கு? இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த 5 வருடங்களில் நீங்கள் எண்ணற்ற வீடியோக்கள் தலித்துகளையும் இஸ்லாமியர்களையும் ஒரு 5-6 குண்டர்கள், தடியர்கள் பெரிய பெரிய கம்புகளை எடுத்துக்கொண்டு ஒரு மிருகங்களை கூட அப்படி அடிக்க மாட்டோம், அப்படி அடிப்பதும் அடித்துக்கொண்டே அதை லைவ் வீடியோவாக ஷேர் பண்ணுவதும் அவங்க நோக்கம் இந்த 5 பேரை அடிக்கிறதும், அதே வேளையில் இந்த மொத்த தேசத்தையும் பதட்டப்படுத்துவது என்றால் நாங்கள் எந்த காரணமும் இல்லாமலும் அடிப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க. எங்களை நீங்கள் குறுக்க கேள்வி கேட்டால் இதே நிலைமை தான் உங்களுக்குன்னு சொல்லி அவர்கள் இந்த அடியை எளிய இஸ்லாமியர்களின் மீதும் மிக எளிய தலித்துகளின் மீதும் அடிக்கிற நேரம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி, எங்களை எதிர்த்து கேள்வி கேட்க அனைவரையும் இது போல் நடத்துவோம் என்கிற ஒரு பதட்டத்தை அவங்க எல்லா லேயர்ஸ் ஆஃப் திஸ் சொசைட்டிலையும் அவங்க ஒரே நேரத்தில் பாய்ச்சுகிறார்கள். இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை கொண்டாடுறாங்க. இப்படியான பெரும் வன்முறையில் ஈடுபடுகிற அந்த ரவுடிகள் தங்களை பெரிய கதாநாயகன், சூப்பர் ஹீரோ தங்களுடைய கதாநாயகனை போல போஸ்ட் பண்ணுறாங்க அந்த வீடியோவில். நான் தான் இதை செய்தேன், நாங்கள் தான் இதை செய்தோம் என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள். இந்த 5 ஆண்டுகள் இப்படியான காணொளிகளை பதிவு செய்து வெளியிட்ட எத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் விவாதிக்க வேண்டும். ஆனால் எத்தனை பேருக்கு கட்சியிலும் வாரியங்களிலும் அரசிலும் பதவிகள் கிடைச்சிருக்கு என்பதுதான் ரியாலிட்டி. அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுது, இந்த கட்சிக்குள் நாம் மேல் செல்ல வேண்டும் என்றால் நாம் இது போன்ற வன்முறைகளில் ஈடுபட வேண்டும், இந்த பதட்டங்களை உருவாக்க வேண்டும், இந்த பதட்டங்களின் மீது தான் நம்ம ஆட்சி நடப்பது சாத்தியம் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அப்புறம் ஒரு பெண்ணின் தூண்டுதல் இல்லாமல் ஒரு செக்ஷுவல் ஆக்ட் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க பகிரங்கமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு எந்த கூச்சமோ தயக்கமோ இல்லை. அதிகாரத்தை செலுத்தினால்தான் பெண் கீழேயே இருப்பாள், அவளுக்கு சமத்துவம் என்பது அவங்களுடைய சித்தாந்தங்களில் அதற்கான ஸ்பெல்லிங் கூட இல்லை. அப்போ அவங்க ரேப்பையும் பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கான ஒரு டூலாக தான் அவங்க பார்க்குறாங்க. அது ஒரு முக்கியமான டூல். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிர்பயா என்கிற ஒரு ரேப்பில் வந்து அவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு காங்கிரஸுக்கு எதிராக அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாங்க. இன்னைக்கு ரேப் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் விஷயமா அந்த 5 வருஷமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெண்களையும் அது வந்து பயம். காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆசிஃபா என்கிற பெண்ணை ரேப் பண்ணால் அந்த ரேப் செய்தவர்களுக்கு ஒரு கோவிலுக்குள்ள வச்சு ரேப் பண்ணுறாங்க. அந்த ரேப் செய்தவர்களுக்கு ஆதரவாக பாஜகவினுடைய மாநில தலைமை காஷ்மீர் ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தை தேசிய கொடிகளோட போகுது. உங்களை பதட்டமடைய செய்த சம்பவம், அதை எந்த பதட்டத்தை நீங்கள் கடந்து வந்தீங்க? அது இது வரைக்கும் மதுரையில் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வந்து அது பாட்டுக்கு நடக்கும். யாரோ ஒரு 10 பேர் பிள்ளையார் கொலக்கட்டை, அது பேர் பிள்ளையார் கொலக்கட்டை, ஒரு சின்ன விழாவாக இருக்கும். அது ஒரு அரசியல் விழாவாக மாறுறது வந்து நமக்கு வந்து ஒன்றும் அது பெரிய விஷயமே தெரியல. நானும் இன்னொரு எங்களுடைய பதிப்பாசிரியர் எல்லாம் வந்துட்டு இருந்தோம். முன்னாடி ஒருத்தர் கூப்பிட்றாரு, இந்த பக்கமாக வாங்க அப்படின்றார், டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு. போலீஸ் என்ன சொல்கிறார், இப்படி வாங்கன்றார்.
எந்த பக்கம் போகிறதுன்னு நான் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருந்தேன். நீங்கள் முன்னாடி நகருங்கன்னொடனே நான் கொஞ்சம் ஹார்ன் அடிச்சுட்டு அப்படி முன்னாடி நான் வந்தோடனே ஒரு 4 பேர் சேர்ந்து டம்முன்னு எங்கள் காரை உடச்சாங்க. இன்னும் அந்த டென்ட் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த கல்ச்சர் ஆஃப் த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு பயம் பர்சனலாக நானும் இவரும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்னா நாங்கள் இங்கே ஒரு சம்பவத்தை நடத்துகிறோம், அதை ஃப்ளாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு இது இருந்துச்சு. நான் வந்து அதை எதுவுமே செய்யலை, இன்சூரன்ஸ் போட்டு எதுவுமே கிளைம் பண்ணல. நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இந்த அந்த டென்ட் அப்படியே வச்சுருக்கேன் இன்ன வரைக்கும். அடையாளமாக இருக்கட்டும். ஆமாம், அடையாளமாக இருக்கட்டும். அந்த ஆட்சி போகிற வரைக்கும் அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில். தமிழ்நாடு இப்படி மாறும் நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, அப்படிலாம் நினச்சதே இல்லை. எல்லாமே வேல்யூ சிஸ்டம் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவங்க தான் அந்த வேல்யூ சிஸ்டத்தோட மாஸ்டர். அவங்க நம்மளை கவனிச்சிட்டே இருக்காங்கன்ற ஒரு பதட்டம் வந்து யோசிச்சு பாருங்கள். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அது சாத்தியமே இல்லை. அவங்க எவ்வளோ வேல்யூ இல்லாதவங்க அதை வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அடிப்படையில் வந்து பெண்கள் மேலே மரியாதை இல்லை. ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் மேலே கூட அவங்களுக்கு மரியாதை இல்லாதவங்க. அவங்களுக்கு தாய்மை கூட அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அவங்க ரோடில் இருக்கக்கூடிய ரோடை மேனேஜ் பண்ணக்கூடிய ரோட்வே ரோமியோஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெண்கிட்ட பழகிறது கூட தெரியாது. நான் இப்போ எது சொல்கிறேன்னா, அவங்க குரூப்பாக ஆண்களாக இருக்காங்க. ஆர்எஸ்எஸில் பெண்கள் அலௌட் கிடையாது. ஓகே, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சமமாக ஆணும் பெண்ணு பழகக்கூடிய சுச்சுவேஷனே அவங்க வளரல. அப்போது அவங்களுக்கு வந்து சகோதரிகிட்ட எப்படி பழகிறாங்க, ஒரு ஆணும் பெண்ணு எப்படி பழக, அப்போ ஒரு ஆண் பெண்ணுனாலே அவங்க 2 பேரும் படுக்கைக்கானவங்க தான் அப்படிங்கிற மனோபாவத்தை எங்கேருந்து விதைச்சி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். அவங்களுடைய ஆள் மனதில் நீ ஒரு பேச்சுலர்ஹுட் இஸ் சுப்பீரியர் டு பீயிங் மேரிட் அப்படிங்கிற ஆட்டிடியூடு, ஃபேமிலி இஸ் இன்ஃபீரியர் டு ஸ்டேட் அப்படிங்கிற ஆட்டிடியூடு, இந்த ஆட்டிடியூட் எல்லாம் சேர்ந்தது தான் அவங்களுடைய மனோபாவம். அதனால அந்த பர்வர்ஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது அவங்ககிட்ட. இந்த பதட்டத்தை வந்து நம்ம எதிர்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த பேச்சுலர்ஹுட்ங்கிறது அதாவது மோடி வில் நாட் பி கரப்ட் பிகாஸ் இஸ் அ பேச்சுலர். இந்த மைண்ட் செட் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? இந்த பேச்சுலர்ஹுட், வாஜ்பாய் வாஸ் நாட் மேரிட் ஸோ இஸ் குட் அப்படிங்கிற கன்க்ளூஷனை நோக்கி நகர்த்துறதே வந்து ஒரு குடும்ப அமைப்பை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை ஏற்கனவே இருக்கு அவங்களுக்கு. குடும்பத்தில் இருந்தால் தான் அவன் கரெக்டாக இருப்பான். குடும்பம் நல்ல வேல்யூஸும் சொல்லித்தராது, ஆனால் ஒரு அரசியலமைப்பு நல்ல வேல்யூஸை சொல்லித்தரும் அப்படின்னு நம்பக்கூடியவனுடைய நான் என்ன நினைக்கிறேன், நான் எப்படி யோசிப்பேன், எங்கள் அப்பா அம்மா நல்லபடியாக என்னை வளர்த்ததுனால நான் நல்லபடியாக வருவேன் அப்படிங்கக்கூடிய என்னுடைய பார்வையும், ஒரு அரசியலமைப்பு என்னை வந்து செலிபஸி நான் வந்து பயங்கரமாக ஒழுக்கவாதியாக்கும், செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், இதை சொல்லக்கூடியவனோட அரகன்ஸை யோசிச்சு பாருங்க. குடும்ப அமைப்பையே வக்கிரமா பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க மனதளவில் அவங்க அப்படி இருக்காங்க. நீங்க வந்து ஒரு நல்ல செலிபிரேட் ஃபாதர் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபாதர், ஒரு அன்பான ஃபாதர், ரெஸ்பான்சிபிள் ஃபாதர் இல்லைன்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இவர் வந்து துறவிங்க, அதனால வந்து இவருக்கு ஆசையே இல்லைங்க, இவர் காசுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாருங்க, இவர் எந்ததையும் ஆசைப்பட மாட்டாருங்க அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இருக்கு இல்லையா? இந்த மனோபாவம் இந்தியாவில் வந்து இது தொடை தெரியப்பட வேண்டிய மனோபாவம். முத்துகிருஷ்ணன் சார், உங்களை வந்து பர்சனலாக நீங்கள் கிராஸ் பண்ணி வந்த இந்த பதட்டம். நான் பசுமை நடை என்கிற ஒரு அமைப்பை மதுரையில் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது தன் 100வது நடையை 2 மாதத்துக்கு போன மாதம் மிகப்பெரிய அளவில் மதுரையில் கொண்டாடிச்சு. அந்த 100வது நடை என்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டை நடத்துறதுக்காக, நன்கொடை வசூல் பண்ணுறதுக்காக நான் ட்ரெடிஷ்னலாக என் நண்பர்களாக இருக்கக்கூடிய குறு சிறு வியாபாரிகளை நோக்கி மதுரையில் போகிறேன். எனக்கு ஒரு பெரிய பதட்டம் மிஞ்சி இருந்தது. அதில் பலர் அந்த தொழிலில் இல்லை, காணாமல் போயிட்டாங்க. அவங்ககிட்ட போய் கேட்குறேன், சார் அவர் தொழிலெலாம் விட்டுட்டு வேலைக்கு சேர்ந்துட்டார் ஒரு இடத்துலன்றாங்க. இதை நான் அந்த 20-25 நாள் மதுரைக்குள்ளே நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருப்பூரில் என்ன நடந்தது, அங்கே லூதியானா. ஆனால் அதை நேரடியாக போய் பார்த்த கரம் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. நீங்கள் ஒரு இராணுவ டாக்டர், ஸோ உங்களை பதட்டமடைய செய்த நிகழ்வு என்ன சார்? பதட்டமடைய செய்த நிகழ்வுன்னு ஆரம்பித்தா, இந்த அரசு வந்த பிறகு காதல், ஜாதி, மதம் கடந்த திருமணங்களுக்கு எதிரான ஒரு அந்த எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க, நிறுவனங்களில் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க. ஒரு சென்னை மாதிரி ஊரில் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைவு, ஒரு வீரம் வந்த மாதிரி, ஒரு துணிச்சல் வந்துட்டு அது ரொம்ப வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பித்தாங்க. என்னால் எதிர்பார்க்கவே முடியல. இது எப்படி இதுக்கு போயிட்டு ஒரு அதான் சொன்னால், ஒரு 2 மருத்துவர்கள் திருமணம் செய்து கொள்ள போகிறாங்கன்னா அதில் மதத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய குழுவை கூட்டின்னு வந்து அதுக்கு எதிராக பேசுறது, நீ இப்படி பண்ணக்கூடாது, ஏன் இவனை மதமாக பார்க்குற, அதுக்கப்புறம் அவ்வளோதான் உனக்கு முன்ன இது பண்ணிடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு தானே இருக்கு. இந்த இப்போ இவங்க மோடி கவர்மெண்ட் வந்து தான் அது எல்லா பகுதியிலும் ஆரம்பிச்சுதான். இல்லை, இப்போ தான் அதை தான் சொல்கிறேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிற்சங்கங்களோ இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. ஒரு பொதுவான இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அங்கே இந்த மத மறுப்புக்கு, திருமணத்துக்கு எதிரான மனநிலை கொண்டவர் இருக்கிறாருன்னா அதை எப்படி இது பண்ண பார்க்குறாரு?
அதுக்கு முழு எதிர்ப்பாக இருக்க பார்க்குறாரு. முன்னாடி ஒரு சமூகம் பார்த்தீங்கன்னா பொது சமூகம் அதுக்கு ஆதரவாக இருந்தது, அதுக்கு ஆதரவாக செல்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவியாக தான் இருந்தது. இந்த அரசில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய குற்றமாயிடுச்சு. மோடி கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த விதத்திலெல்லாம் சாதி சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினதை நினைக்கிறீங்க? நுணுக்கமான முறையில் இது வேலை செய்கிறதா நான் நினைக்கிறேங்க. நேரடியாக தூண்டாமல் இந்த மேல்நிலையாக்கம்னு சொல்லுவாங்க சமூகவியலில், நம்மை விட மேம்பட்ட ஜாதி பார்த்து நம்ம பாவனை செய்து கொள்ளுவது. ஆனால் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இத்தனை நாளாக வந்து நான் வந்து ஒரு தலித் சமூகமாகவோ அல்லது இடைநிலை ஜாதியாகவோ இருந்திருப்பேன். இப்போ எனக்கு வந்து மேம்பட்ட ரத்தத்தை ஏற்றுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி கிடையாதுங்க, உங்கள் தாத்தா ராஜராஜ சோழனுக்கு நாகராஜ சோழனுக்கு அப்படின்னு என்னை ஏற்றி விட்றது. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே இப்போ ஆண்ட ஜாதி, பொதுமக்களே கிடையாது, எல்லாருமே மன்னர்கள் தான். அது மாதிரி உருவாக்குறாங்க. பெருமிதம் வந்து ஜாதிய வெறிக்கு வந்து அடிகோலும். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு ஜாதி வெறிக்கும் மத வெறிக்கும் ரொம்ப தூரம் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து ஜாதி தான் இருக்குது, மதவெறி பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கருத்துங்க. ஜாதி வெறிக்கும் ஜாதி அடிப்படைவாதத்துக்கும் மத அடிப்படைவாதத்துக்கும் ரொம்ப தூரமே கிடையாது. அது போட்ட குட்டி தான் இது அங்கே அவங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக சண்டையாக உருவாக்காமல் ஒரு ஜாதிய பெருமிதம், ஜாதிய மேல்நிலையாக்கம், அதன் வழியாக வந்து அவங்க வேலை செய்ய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இந்த சபையில் வந்து, இப்போ நம்ம பிரேக்கிங் நியூஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய நம்மளை சுற்றி வந்து பிரேக்கிங் நியூஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு வந்து அந்த நியூஸ் சேனல் மட்டும்தான் காரணமாக? அரசு அப்படிங்கிறதே ஒரு அடிப்படை வரைக்கும் இன்றைக்கி வந்துருச்சு, அதை தாண்டி படுக்கையறை வரைக்கும் ஒரு அரசு வருது, அதையும் தாண்டி இதெல்லாம் அரசுடைய பாலிசிஸ், அதை தாண்டி வந்து ஒரு தனி மனிதனுடைய உளவியல் ரீதியாக அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இந்த பிரேக்கிங் நியூஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. சொல்லுங்கள் சார். நீங்கள் எனக்கு முத்துகிருஷ்ணன் சார் பேசும்போது சொன்னேன், அவருக்கு உண்மையிலேயே நம்ம ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா முகிலன் இன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு முகிலன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையே. முகிலன் மாதிரி விஷயங்களை வந்து மீடியா வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கியிருந்தாங்கன்னு சொன்னால் முகிலன் இன்னும் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாங்க. அப்படியெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் போட்டால் முகிலனை கொண்டு வர முடியாது. நீங்கள் ஜீப்புக்கு போடாத பிரேக்கிங் நியூஸ், அதாவது டைவர்ட் பண்ணுற நீங்கள் அந்த விஷயத்தை இப்போ பின்னுக்கு தள்ளிட்டாங்களேன்ற இன்னொரு விஷயம் இருக்குது இதில். மேன் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்டைல். நீங்கள் அவங்களோட ஸ்டைல் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒருத்தர் இரவில் எங்கேயோ பயணம் பண்ணுறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு காணாமல் பண்ண செய்கிறது தான் அவங்களோட ஸ்டைல். ஆக்சுவலாக இப்போ நசீப் காணாமல் போனதையோ முகிலன் காணாமல் போனதையோ நீங்கள் இதுலேருந்து நீங்கள் கோவையோடைய காணாமல் போன இஸ்லாமியர்களுடைய லிஸ்ட்டை எடுங்க, அதுலேருந்து தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு இந்தியாவில் ஒரு லிஸ்ட் போடுங்க. காணாமல் போகிறது மேன் மிஸ்ஸிங். மேன் மிஸ்ஸிங்கில் என்னென்னா உங்களுக்கு இழப்பீடு அந்த கேஸு நடத்தக்கூடிய விதம் இதுல எல்லாம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இட் பிகம் ஸ்டாக்னேட்டட் ஃபார் 7 years, மினிமம் 7 years அப்படியே இருக்கும். அந்த கேஸ் அப்படியே இருக்கும். இந்த 7 வருஷத்துக்கு கழிச்சு அவர் கிடைப்பாரா கிடைக்க மாட்டாருன்னா யூ வில் ஃபர்கெட். ஆக்சுவலாக ஆமாம், அவங்க ஒரு ஆக்ரோஷமான இயக்கமாக செயல்படக்கூடிய விதமே வந்து மேன் மிஸ்ஸிங். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு சார் சொன்ன விஷயத்தை வச்சு ஒட்டி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற அரசின் சூழ்நிலையில் படைப்பாளிகளுக்கான பதட்டம் என்னவா இருக்கு? இல்லை, ஒட்டுமொத்தமாக ஒரு பதட்டம் இருக்குது. என்னன்னா, நம்ம ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவ் கல்ச்சரில் வந்தவங்க, எல்லாவற்றையும் டிபேட் பண்ணுறவங்க, எல்லாவற்றையும் அலசக்கூடிய ஆட்கள், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பேசுகிறவங்க, நல்லதுன்னா நல்லதுன்னு பேசுவோம், தப்புனா தப்புன்னு பேசுவோம். அதற்கு முன்னால் அதை டிபேட் பண்ணுவோம். நம்ம வந்து இங்கே ஒரு சலூன்லேருந்து டீ கடையிலேருந்து திரும்புகிற பக்கமெல்லாம் தமிழ்நாட்டில் டிபேட்டிங் ஸ்பேஸ் தான். திண்ணையிலேருந்து ஒரு மரத்தடியிலேருந்து எங்கே 4 பேர் சந்தித்தாலும் நாம் பேசுவது அரசியல் தான். நீங்கள் அப்போ பேசுகிற ஆளையெல்லாம் பதட்டப்படுத்துறதும், அவர்களை முத்திரை குத்துவதும், அவர்களை ஆன்டி நேஷனல் சொல்கிறதும் இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய எல்லா கேள்விகளையும் தரவுகளோடு பதில்களோடு அவங்க எதிர்கொள்ள தயாரில்லை, மாறாக உங்களை சைலன்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பேசாதீங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறேன் சார். இப்போ ஒரு ராணுவ டாக்டராக இருக்கும்போது என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ ராணுவத்தை பற்றி நம்ம எதுவுமே பேசவும் கூடாதா, எதுவுமே கேட்கக்கூடாதா? இல்லை, அது பார்த்தீங்கன்னா அது ராணுவத்துக்கு தான் அதால் பாதிப்பு அதிகம். எந்த ஒரு ராணுவ வீரரும் ராணுவ வீரனின் குடும்பம் போருக்காக இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தில் இப்போ 44 பேர் இறந்தவங்க மட்டும்தான் தெரியும். அது கூட அது மாதிரி பல மடங்கு பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. 23 வயதில் ஆணுறுப்புலாம் தூளாகி 2 கால் இல்லாமல் இருக்கிறவங்கள எவ்வளோ பேரை நான் வந்து மருத்துவம் பார்த்துருக்கேன். 20,000 அடி உயரத்தில் மனுஷன் இருக்கவே முடியாது. ஆக்சிஜன்லாம் இருக்கணும். அது ஆக்சிஜன் டென்ட்டுங்க உண்டு. இப்போ எங்கள் டாக்டர் ஒருத்தர் 12,000 அடியில் இருக்கிற லே ஹாஸ்பிட்டல் கமாண்டண்ட்டாக இருந்தவர் அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டார். ஆக்சிஜன் ஃபுல்லா இருக்குது இல்லையா? தாக்குதலே கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறதுலே லேன்றது வாழக்கூடிய இடம். அங்கேயே கூட ஒரு வயதுக்கு மேல திடீர்னு போறவங்க போஸ்டிங்ல நம்ம எல்லாம் போனோம்னா ஒரு அக்ளிமேட்டைஸாக போகணும். இதே மாதிரி ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் போயிட்டு அங்க அக்ளிமேட்டைஸ் ஆகி அங்க சியாச்சன்ல இருக்கும்போது அந்த யூனிட் தாக்குதல், துப்பாக்கி தாக்குதலே வேணாம்,
அந்த இருக்கிற 2 ஆண்டுகளில் 6 மாதம் ஒரு ரொம்ப உயரமான இடத்துல இருப்பாங்க, மீதி கொஞ்சம் இடத்துல இருப்பாங்க. குறைஞ்சது ஒரு 20 உயிரிழப்பாவது இருக்கும். திடீர்னு அப்படியே மூளைக்கு போகிற ரத்த உணர்வு வச்சு இறந்துருவாங்க. அதே மாதிரி வந்து கை கால் எல்லாமே அப்படியே கருப்பாயிட்டு இருக்கும். மொத்தமாக அப்படி 20 விரலை எடுத்த ஒரு 20 வயது இளைஞரை வந்து ஒரு 3 மாதம் அட்மிட் ஆகிட்டாரு. ஆமாம், ஒன்றுமே கிடையாது அவருக்கு. அவருக்கு என்ன வயசு? ஒரு இராணுவத்தில் சேர்ந்து இதெல்லாம் நம்ம பேசவே மாட்டோம், தேச துரோகி ஆயிடுறோம். ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ அவர் அபிநந்தன் வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கிங் நியூஸால தான் அது பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கெட்ஸ் ராட்டன் ஃப்ரம் த ஹெட்னுவோம். பிரேக்கிங் நியூஸ்ன்றதே தரவுகளுக்கு எதிராக மக்களை வைத்திருக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறது தான் அந்த பிரேக்கிங் நியூஸ். ஒன்று மேலே ஒன்று. ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நாங்கள் முயற்சி எடுத்துன்னு இருக்கிறோம். இவங்க அப்படி பேசவே இல்லை, போர் மாதிரி தான் பேசுகிறாங்க. நல்ல வேளை அவங்க வந்து விட்டுட்டாங்க. இதை பயன்படுத்தி போரை பெருசாக இது பண்ண போரில் வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான உயிரிழப்புகள் இருக்கும். ஏன் அந்த போர் பதட்டத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க? போர் பதட்டத்தை ஏற்படுத்தினா தானே நம்ம தரவுகளோட இந்த கேஸ் சிலிண்டரை பற்றி கேட்க மாட்டோம். உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன், ஏன் இந்த மோடி அரசு இப்படி வந்து ஒட்டுமொத்த தேசத்தையும் ஒரு பதட்டத்திலேயே வைத்திருக்காரு? இல்லை, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கே வந்துட்டு இப்போ வேலை வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்துட்டு கொடூரமாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருக்குது. அதை குறித்து நீங்கள் பேசுவீங்கல்ல. நீங்கள் ஒரு என்ன போய் பக்கோடா போடுங்கிறாரு ஒருத்தர். என்னடா வேலை கூடுன்னா பக்கோடா போடுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? போருக்கு போகிறேன்னு சொல்லணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இதை க்ரியேட் பண்ணணும். ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா, நீங்கள் ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டால் மட்டும்தான் அதுக்கு தரவு கேட்கணும், அதுக்கு வந்து டிபேட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 10 பிரேக்கிங் நியூஸ் வந்து எதை பற்றி டிபேட் பண்ணுவீங்க? இப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு டிபேட்டிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே ஆக்குபை பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய கருத்தை மட்டும் தான் வைக்கிறாங்க. இதில் மிஸ் ஆன ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம எல்லாருமே கருத்து சொல்ல முடியலைங்கிறத சொல்கிறோம். இங்கே கருத்து சொல்ல முடியலைங்கிறத தாண்டி இங்கே ஒரே ஒரு கருத்து மட்டும் தான் இருக்கணுங்கிறத அவங்க விரும்புகிறாங்க. பொலிட்டிக்கலாக நீங்கள் பாருங்கள், எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய ரவுடி எலிமெண்ட்ஸை பூராத்தையும் இவங்க கையில் எடுத்துருக்காங்க. இந்த மாதிரி முகங்களை அவங்க தேடுறாங்க. எது நமக்கு சாதகமான முகமாக இருக்குன்னு அவங்க தேடுறாங்க. எல்லாமே இது எல்லாமே ரவுடி எலிமெண்ட்ஸாவோ அல்லது வந்து ரொம்ப ஒரு பர்வர்டட் எலிமெண்ட்ஸாவோ இருக்கிறதெல்லாம் கொண்டு வர்றாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. அவங்க வந்து மாவட்ட செயலாளர்களாகவும் அவங்க வந்து பணம் பறிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருக்கக்கூடிய அவங்க எல்லாருமே வந்து இந்து அடையாளமாக மாறுறாங்க. சாதாரணமாக தமிழ் கோயில்களை வழிபடக்கூடிய நாம் வந்து ஒரு இந்து அடையாளம் வரும் பொழுது பக்கத்தில் இருக்கவன் நம்மளை எப்படி பார்ப்பான்? அப்படி ஒரு பதட்டம். ஆமாம் ஆமாம். ஒரு பிறரை வெறுக்கக்கூடிய ஒருத்தனை வந்து எப்படி ஒரு மனுஷன் ஒருத்தர் அங்கேயே இருப்பார்? இந்தியாவே கூட நீங்கள் இப்படி யோசிக்கலாம். மோடிக்கு ஓட்டு போட்டதுக்கு காரணம் வந்து ஹிந்து அடையாளம் அல்ல. மோடிக்கு ஓட்டு போட்டதுக்கு வந்து நான் வந்து வட இந்தியாவோட அரசியலை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு, ஏன்னா எமர்ஜென்சிக்கு எதிராக வந்து கொந்தளிச்சு அவங்க வந்து ஒரு நிஜமாகவே ஒரு அரசியல் மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க. விபி சிங்கை அடையாளம் கண்டு ஒரு சமூக நீதி தலைவராக வட இந்திய அரசியல் தான் கொண்டு வந்துச்சு. வட இந்தியர்களுக்கு இந்த அசூயை இருக்குது. நம்மளை ஹிந்துன்னு சொன்னால் இன்னொருத்தரோட பழகாதவர், இன்னொருவர்லேருந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவானவர் அப்படின்னு நம்மளை ஒதுக்குவாங்கன்ற பதட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த பதட்டம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. அதாவது இது ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் இந்த முறை எல்லாரும் எலெக்ஷனில் எல்லாரும் கருத்து கணிப்புகள்லாம் பல்வேறு விதமாக சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஐ எம் ட்ரைங் டு வாட்ச் ஒன்லி ஒன் திங். என்னது? இந்து மனநிலை அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறத வந்து இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்து மனநிலை என்பது பிறரை வெறுப்பதும் மாட்டுக்கறி சாப்பிட்றவனை அடிக்கிறதும் அல்ல. உங்கள் கணக்குப்படி எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? என்னுடைய கணக்குப்படி வந்து காங்கிரஸ் தனிச்சு 235 சீட்டு எடுத்துரும். கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு 320 வந்துடும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. ரைட்டுங்களா? பாஜக மொத்தம் கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து 90 சீட்டு. 90 தான். 90 என்னுடைய நான் வந்து சீட்டு படி போட்டு வச்சிருக்கேன். இது என்ன நடக்கும் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து என்ன சரி தவறுலாம் பின்னாடி பேசலாம். ஆனால் என்னுடைய மனநிலை நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்தியாவோட மனநிலையே வேறு மாதிரி. அவங்க வந்து வெறும் மதவாதிகளாக அவங்க கட்டமைக்க ட்ரை பண்ணல கூட மிகப்பெரிய அளவில் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய கன்சாலிடேஷன், பொலிட்டிக்கல் கன்சாலிடேஷன் அக்ராஸ் இந்தியா இருக்குது. அவங்க இனி ஒரு இந்துத்துவ ராஜ்யம் வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது நம்மை பிறரிடமிருந்து அந்நியப்படுத்தி விடும்ன்ற பதட்டத்தில் அவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதட்டம் என்பது, இந்த திணறல் சொல்கிறேன், இந்த பதட்டம் என்பது எல்லா மட்டங்கள்லையும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ கருத்து தெரிவிப்பவருக்கு மட்டும் அல்ல, இந்த மொத்த தேசமே பதட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மொத்த தேசம்னா இன்னைக்கு நீங்கள் டிமானிட்டைசேஷன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இல்லை, டிமானிட்டைசேஷன் பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு எளிய விவசாயி, ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்க விவசாயி தன் 365 நாளில் 40 நாள் வங்கியில் போய் நின்றுட்டு இருக்கான். எதுக்கு நின்றுருக்கானே அவனுக்கே தெரியல. வங்கிகள் முழுக்க கூட்டத்தால் நிரம்பி ஒழியுது. அப்படின்னா என்னென்னா பதட்டத்தால் நிரம்பி ஒழியுது. யாருக்குமே இங்கே நான் எப்படி பார்க்குறேன்னா, ஏதோ கடைக்கோடி விவசாயிகிட்ட இந்த பதட்டம் இல்லை, இராணுவ அமைச்சருக்கே தெரியாமல் ரஃபேல் டீல் சைன் பண்ணப்படுது.
ஆயுதங்கள் வாங்கப்படுது. அப்போ இந்த பதட்டம் வந்து அக்ராஸ் தி ஸ்டேட், இந்த அக்ராஸ் தி ஸ்பெக்ட்ரம், ஒரு விவசாயியிலேருந்து ஒரு இராணுவ அமைச்சர் வர அன்இன்ஃபார்ம்டாக இருக்காங்க. ஒரு இராணுவ அமைச்சரும் பிரதமரிடம் என் துறை சார்ந்து என்கிட்ட கேட்காம நீ எப்படி ஆயுதம் வாங்கணும்னு கேட்க முடியாது, யாராலையுமே கேட்க முடியாது. அப்போ இந்த 4 ஆண்டுகளில் ஒட்டு மொத்தமாக கவர்னன்ஸ் அப்படின்றது கீழிருந்து மேலே வரைக்கும் இல்லை, கீழிருந்து மேலே வரைக்கும் யாரும் கேள்வி கேட்க முடியல. எல்லா ஃபோர்ஸும் எல்லாமே செயலிழந்திருக்கு அப்படின்றது தான். எல்லா முடிவுகளும் ஒற்றை இடத்துல எடுக்கப்படுது. அந்த ஒற்றை இடத்துல எடுக்கப்படுற முடிவுகள் எல்லாமே தேசத்துக்கு எதிரானவை என்பதை தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு JNUக்கு வரக்கூடிய 20 கோடி ஃபண்டிங் 1 கோடியாக மாறுவதும், தொடங்கப்படாத பல்கலைக்கழகத்துக்கு 1000 கோடி ஒதுக்கப்படுவோம், இதுதான் இந்த கான்ட்ராஸ்ட். அப்போ அவர்களுக்கு சாதகமான, அவர்களுக்கு என்றால் மோடியை பிரதமராக முன்மொழிந்து அவரை இந்த நாற்காலியில் அமர வைத்ததற்கு திரைமறைவாக உதவிய சில கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு மிச்ச தேசத்தையே பதட்டத்தில் தவிக்க விடுது. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்து உட்காந்தப்ப அவங்க ஒரு வரி சொன்னாங்க, நாங்கள் வந்து 4.5 வருஷம் டெவலப்மெண்ட்டில் வேலை செய்வோம், 6 மாதம் எங்களுக்கும் அரசியல் பண்ண தெரியும். ஆனால் அவங்க 4.5 வருஷம் அரசியலை பண்ணாங்களா, 5 வருஷமும் அரசியலை மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவங்க டெவலப்மெண்ட் பிளான்ல எந்த வேலையுமே இந்த 5 ஆண்டுகள் பார்க்கல. இப்போ நான் UP முழுக்க நான் ஒரு பயணம் போனேன் ஒரு வருஷத்துக்கு முன்னால். அந்த UPயில் இருக்கக்கூடிய சாமானியர்களிடம் பேசினால் சாமானியர்கள் எல்லாருமே இந்த மாப் குண்டாகிரி மேலே அன்ஹாப்பியாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, ஏன் இந்த சமூகத்தின் அனைவரும் மகிழ்ச்சியற்று இருக்காங்கன்னா, அவங்களோ எல்லாரும், நீங்கள் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தையும் ஒரு கலவரத்தையும் உருவாக்கி விட்டால் அது ஏதோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதிராக நடக்கிற நிகழ்வு இல்லை, அந்த ஊரின் ஒட்டுமொத்த ஆட்களுக்கு எதிரான நிகழ்வு. அங்கேருந்து எல்லாருக்கும் வியாபாரம் போயிடுச்சு, அந்த ஊருடைய இயல்பு நிலையே குலைந்து போச்சு. அப்போ எல்லா சாதியினருக்கும் எல்லா மதத்தவருக்கும் பாதிப்பு இருக்கு. அந்த கிராமத்தின் ஒட்டுமொத்த இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுருச்சு. அப்படி இன்னைக்கு UP முழுக்க இவங்களுடைய உச்சபட்சமான கலவரங்கள் கடந்த 5 வருஷமாக. அது எப்படி, மோடி மட்டுமல்ல, ஒரு காவி உடையுடுத்திய முதல்வர், ஒரு காவி இன்னொரு பேச்சுலர் உடைய ஆட்சி, இந்த UPயை இவங்க வந்து டெரிபிளாக இழக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சிலிண்டர் இல்லாததுலேருந்து, மீட்லேருந்து, முசாஃபர்லேருந்து எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு ஸ்டேட் வந்து டோட்டலாக பேரலைஸ் ஆகி போயிருக்குன்னா அது UP தான். நிச்சயமா சார். நான் இப்போ வந்து மக்கள்கிட்ட இறுதியாக நிறைவாக ஒரு கேள்வி ஒன்று கேட்க விரும்புகிறேன். அதாவது இப்போ எல்லா இடத்துலையும் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பதட்டங்கள் சுற்றி இருக்கு. இப்போ இங்கே யார் தான் நிம்மதியாக இருக்காங்க? சாமியார்கள் நிம்மதியாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள். கார்ப்பரேட்டை தவிர வேற யாருமே இல்லை. கார்ப்பரேட் மட்டும்தான் நிம்மதியாக இருக்குது. நீங்கள் அதனால தான் இந்தியா வந்து 148வது இடத்துக்கு போயிருக்கு. மகிழ்ச்சிகள் 148வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ இவர்கள் சொன்னதை போல வந்து மக்கள் மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு இன்னைக்கு உலக பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் 117வது இடத்தில் மகிழ்ச்சிகரமான நாடு பட்டியலில் இருந்த இந்தியா இப்போ அதிலிருந்து படிப்படியாக இறங்கி 133வது இடத்துக்கு வந்து அது இறங்கியிருக்கு. சுற்றியும் வந்து இராணுவ நாடுகள், இராணுவ ஆட்சி கொண்ட நாடுகள். ஸோ இராணுவ ஆட்சி கொண்ட நாடுகளில் வந்து டிப்ரெஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய அச்சுறுத்தல்கள், போர் பாபாயம், சூழல் இப்படி இருக்கும். ஆனால் ஒரு மக்களாட்சி நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிற இந்தியாவில் பின்னோக்கி சென்று 133வது இடத்திற்கு போயிருக்கு அப்படிங்கிறது நான் மிக மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பதட்டமாக இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஆரோக்கியத்தை எப்படி நம்ம வந்து உலக அளவில் கணக்கிடுறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் அவங்களுக்கு எல்லாருமே தெரியும். அதாவது நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு, நம்முடைய நம்முடைய திறன் எல்லாம், நோய் எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை ஒரு மனிதனுக்கு அப்படின்னா, அந்த மனிதனை வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான மனிதனாக, அது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்துச்சு, இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு தனி மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, அவனுடைய மன ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறானா. ஏன்னா இன்னைக்கு எல்லா தனி மனிதனையும் சென்று அந்த மனதளவில் ஒரு டிப்ரெஷன் சொல்லப்படுற அந்த சிக்கல் வந்து பாதிச்சுட்டே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டிப்ரெஷன் அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த 2018ஆம் ஆண்டில் பொறுத்தவரை கணக்கெடுப்பு ஆண்டின்படி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம், பெரிய ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, டிப்ரெஷனில் இந்தியா முதல் இடத்தில், உலகத்தில் முதல் இடத்தில் இருக்கிறது. WHO அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட்டின் படி இந்தியா முதல் இடத்தில் டிப்ரெஷனில் இன்றைக்கி இடம் பிடிச்சிருக்கு. அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக அப்படி பேசிட்டு மன அழுத்தத்தில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கிறதுங்கிறது நம்ம சாதாரணமாக ஒதுக்கிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்த நாடு மன அழுத்தத்தில் இருக்குன்னா ஒட்டுமொத்த மக்களும் அதே போல் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறார்கள் என்பது தான் இது நமக்கு சுட்டி காட்டுகிற விஷயம். ஸோ ஒரு காமன் மேன், ஒரு தனி மனிதன் இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டால் மாத்திரம்தான் ஒட்டுமொத்த சமூகம் விடுபடும், ஒட்டுமொத்த தேசமும் இந்த மன அழுத்தம்ங்கிற இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரும். அந்த டிப்ரெஷன்லேருந்து இந்தியா எப்போது வெளிவரப்போகிறது என்பதை தீர்மானிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.